Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல குட்டையான ப்ளவுஸ் கையை நீளமாக்குவது எப்படி, அதுக்கு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்ற செய்தியை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் சமீப காலமாக கொஞ்சம் நீளமான கைகள் வைத்த ப்ளவுஸு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதை பார்த்த சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, மேடம் இதே சாரியை நீங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கீங்க, அதுக்கு இதே ப்ளவுஸ் தான் போட்டிருக்கீங்க, வித் ப்ளவுஸ் சாரீ தான் நீங்கள் அதிகமாக கட்டி பார்த்துருக்கோம். இந்த ப்ளவுஸ் மொதல் போட்டது நீங்கள் குட்டை கை ப்ளவுஸாக போட்டிருந்தீங்க, இப்போது நீள கையாக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன புதுசாக ப்ளவுஸ் தைச்சிங்களா, இல்லை அதே ப்ளவுஸை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்களா, எப்படி நீள கையாக ஆச்சு, என்ன ட்ரிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு எங்களுக்கும் கொஞ்சம் சொன்னால் நாங்களும் அந்த மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக என்ன ட்ரிக்ஸ் பண்ணேன்றதை சொல்கிறேன். தெரிஞ்சிருக்கும், இருந்தால் கூட கேட்டவங்களுக்காக சொல்லணும் இல்லையா, அதை சொல்கிறேன் கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த குட்டையான ப்ளவுஸ் கை யார் போடலாம், யாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும், நீளமான கை உள்ள ப்ளவுஸு யார் போட்டால் நல்லாயிருக்கும், யார் போடலான்ற செய்தியை நான் சொல்லிடுறேன். ஒல்லியாக மற்றும் ஒல்லியான கைகள் இருக்கக்கூடியவங்க குட்டை கை ப்ளவுஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நல்லாயிருக்கும். அவங்க நீள கை போட்டாலும் நல்லாயிருக்கும், குட்டை கை ப்ளவுஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் குண்டு கைகள், குண்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் நீளமான கைகள் போட்டாங்கன்னா, நீளமான கைகள் உள்ள ப்ளவுஸை போட்டாங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அதாவது கொஞ்சம் ஒல்லியாக எடுத்து காமிக்கும். அப்படி இல்லாமல் ஒல்லியாக இருக்கிறவங்களும் குண்டாக இருக்கிறவங்களும் நீலக்கை ப்ளவுஸு ஒரு சிலர் விரும்பி போடுவாங்க. அப்படி போடுறது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், பாந்தமாக இருக்கும். பாந்தம்னா என்னன்னு சிலர் கமெண்ட்ஸில் மொதவே நான் ஏற்கனவே பேசினதை வச்சு கேட்டிருந்தாங்க. பாந்தம்னா ஒரு ஜென்டில் லுக், அழகு, நேர்த்தியாக அப்படின்னு நிறைய பொருள்களை அதுக்காக சொல்லலாம் நம்ம. அப்படி இந்த நீலக்கை ப்ளவுஸு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு குண்டாக இருக்கிறவங்களுக்கு போட்டாலே ரொம்ப அழகாகவும் இருக்கும், நேர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா இவங்க என்னமோ மற்றவங்களை காட்டில் இவங்க ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணும். சமீப காலமாக ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி இந்த நீலக்கை வைத்த ப்ளவுஸை போடுறது ஒரு ஃபேஷனாக இருக்குது, பார்க்க அழகாகவும் இருக்குது. நான் இப்போ கொஞ்ச நாளாக ஏன் நீலக்கை வச்ச ப்ளவுஸ் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் குண்டாயிருக்கேன். பொதுவாகவே குண்டாகிறது நம்ம சாப்பிட்றதுனால அப்படின்றது இல்லை, உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் எல்லாம் இன்னும் கூட ஒரு வேளை அல்லது 2 வேளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்தந்த பருவத்திற்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆகும் இல்லையா, அதுபோல் ஹார்மோனல் சேஞ்சஸ், அப்புறம் வேலை கொஞ்சம் குறைவாக இருக்குது. முதல்ல நிறைய உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் இருந்தது, இப்போ கொஞ்சம் வேலைகள் நிறையா இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வேலை குறைஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கு. சீக்கிரத்தில் சரி பண்ணிடலாம், அதை உடம்பு எப்பவுமே போடக்கூடாது, அதுவும் வயசாக ஆக உடம்பு குறைக்கணும், அப்போ தான் நல்லது ஆரோக்கியத்திற்கு. அந்த கொஞ்சம் உடம்பு போட்ட காரணத்தினால தான் நான் பார்த்திங்கன்னா குட்டையாக இருந்த கைகள் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நீளமாக்கினேன். கொஞ்சம் இன்னொன்று பார்க்கவும் அழகாக இருக்கும்ன்றது காரணத்துக்காக கொஞ்சம் நீளமாக்கிட்டேன். இந்த ப்ளவுஸை நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மொதல் இருந்த அளவு இவ்வளோ தான், இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பார்டர் இது வரைக்கும் தான் இந்த ப்ளவுஸ் இருந்தது. பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கல, ஏன்னா கொஞ்சம் கைகள் கொஞ்சம் குண்டாயிருக்கு, அதனால் அது நல்லா இல்லாத மாதிரி நான் உணர்ந்தேன். அதனால் என்ன பண்ணேன், இந்த கையை நீளம் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ப்ளவுஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி தரக்கூடிய ஒருத்தர் இருக்கார். எனக்கு தெரிஞ்சால் கூட நேரம் இல்லை, அதனால் அவரை கூப்பிட்டு, தம்பி எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்கு, அது எப்படிங்க பண்ண முடியும், குட்டை கைகளெல்லாம் நீளமாக்கணும்னா நான் அது பண்ணுறதுக்கு நம்ம பேசாத புது ப்ளவுஸையே தைச்சிட்டு போயிடலாம், அது ரொம்ப வேலை இழுக்குங்க, அது பண்ண முடியாதுங்க அப்படின்லாம் சொன்னார். தம்பி இல்லை வேலையே இழுக்காத அளவுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணேன், இந்த நம்ம சாரீ இருக்கு இல்லையா, அந்த ப்ளீட்ஸ் இருக்கிறோம்ல, கொசுவோம் இங்கே சொருகிறோம் இல்லையா, அந்த இடத்துல உள் பக்கமாக நீங்கள் சுற்றுறோம்ல, அதுலேருந்தே கொஞ்சம் கை இந்த பார்டர் இருக்குல்ல அதை வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் பார்டரோடு இல்லாமல் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் பார்டர் வந்திருக்கு இல்லையா,
திரும்ப இன்னொரு பார்டர் வச்சோன்னா பார்க்கறக்கு நல்லா இருக்கும். இருந்தால் கூட ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்தாலும் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் இந்த பார்டரோடு நறுக்காமல் கொஞ்சம் கீழே வரைக்கும் நறுக்கிக்கோங்க, அந்த டிசைனும் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நீளம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவர் என்னங்க புதுசாகவே தைச்சிட்டு போயிடலாங்க அப்படின்னாரு. செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவருக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி உள்ளேருந்து கைக்காக துணியை வெட்டிக்கோங்க, அப்புறம் அந்த இடத்துல வேறு துணி எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த துணியை அந்த அளவுக்கு துணி வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்து இந்த கைகளோட அந்த கொஞ்சம் நம்ம எடுத்தோம்ல துணி அதை அட்டாச் பண்ணி இப்போ கொஞ்சம் கைகளை நீளம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தைக்க தெரிஞ்சதுன்னா உள் பக்கத்துலேருந்து துணியை எடுத்துக்கிட்டு பிளெயின் ப்ளவுஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பிளெயின் ப்ளவுஸ் எப்படி பண்ணணும், இதில் பார்டர் வந்துருச்சு அதனால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க. பிளெயின் ப்ளவுஸுக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த பிளெயின் ப்ளவுஸோட என்ன பண்ணுங்கள், அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் துணி வாங்கிட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே ஒரு கோடு மாதிரி தெரியுங்களே, அப்போ என்ன பண்ணுறது, பார்க்க நல்லா இருக்காதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளெயின் ப்ளவுஸ் இப்போ பச்சை கலரில் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த பச்சை கலர் துணி இது வரைக்கும் தான் கை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் துணி வாங்கிக்கிட்டு இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. பிளெயின் ப்ளவுஸ் தான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த சாரியில் இருக்கக்கூடிய உள்பக்கமாக இருக்கக்கூடிய துணியை எடுத்துகிட்டு நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னா டிசைன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணுமா, வித் ப்ளவுஸ் மாதிரி தெரியும் நமக்கு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு அதே நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு அட்டாச்மெண்ட் தெரியாமல் நம்ம தைச்சி அழகாக போட்டுக்கலாம். இல்லைங்க எனக்கு பிளெயின் ப்ளவுஸ் தான் வேணும், நாங்கள் என்னுடைய வயசுக்கு வித் ப்ளவுஸ் எல்லாம் போட்டால் நல்லா இருக்காது, இல்லை இது வரைக்கும் போட்டு பழக்கம் இல்லை, எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பிளெயின் துணியே இந்த கை அட்டாச் பண்ணுற அளவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், நடுவில் ஒரு தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதே நேரத்தில் இருக்கக்கூடிய சின்ன பைப்பிங் அல்லது சின்னதாக ஒரு லேஸ் வாங்கிக்கோங்க. அந்த லேஸ் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல நடுவில் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும், தூக்கல் இல்லாமல் நல்லாயிருக்கும். அந்த தூக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஹெம்மிங் கூட போட்டுக்கலாம். நம்ம பார்க்குறக்கு அதில் அட்டாச்மெண்ட் கொடுத்த மாதிரியே இருக்காது, கையும் நீளமாயிரும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்படி நம்ம செய்யணும்னு நினச்சிட்டோம்னா எதற்குமே ஒரு வழி கிடைக்கும். நம்ம கொஞ்சம் புத்தியை தீட்டி நம்ம செயல்படணும், அவ்வளோதான். சரி, இந்த குட்டக்கை நீளக்கைகளாக என்னுடைய ப்ளவுஸில் மாறியதற்கான ரகசியத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு குட்டக்கை ப்ளவுஸ் எல்லாம் நீளமாக்கிக்கலாம். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன் இல்லையா, அதை பற்றி சொல்கிறேன். புதிதாக வரக்கூடியவர்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். என்னங்க இது திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தொழிலை பற்றி, என்னை பற்றி, என்னுடைய பாடுகின்ற திறமையை பற்றி, என்னுடைய இசை நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய யூடியூப்பில் நான் தானே சொல்லி ஆகணும். அது சொல்கிறதுல தவறும் கிடையாது, தவறானது தான் நான் சொல்லலை, தவறான செயல்களை நான் செய்யலை. அதனால் நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லும்போது கொஞ்சம் அழுக்கிறவங்க அப்படியே இந்த பதிவிலிருந்து இப்போ போயிடலாம். ஆனால் புதுசாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் பாருங்கள். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் தந்திருக்கோம், அதை பார்த்து டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். நான் என்ன பொருள் தான் விற்கிறேன் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த viha.online மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் தரப்பட்டிருக்கு. கூகுள் மேப்ஸ்லையும் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டால் அது அழகாக கைடு பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயும் கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க இல்லை, அவங்க கடையிலேருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்து இங்கே விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க, அது முற்றிலும் தவறான செய்தியாக இருக்கும். அப்படி ஒன்று இருந்ததுன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அதற்கடுத்து இன்னொரு முக்கிய செய்தியும் சொல்லிடுறேன்.
எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர வேறு எந்த வெப்சைட்லேயோ அல்லது வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயோ எங்களுடைய பொருள்கள் கிடைக்காது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, விஹான்ற பெயரை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வேறு டிசைனில் வேறு கலரில் சிலர் வந்து பொருள்கள் விற்கலாம்னு முயற்சி செய்து கொண்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் வாங்கிக்கிட்டு ஏமாந்துடக்கூடாது, வாங்கிக்கிட்டு என்ன திட்டக்கூடாது, நல்லா இல்லைன்னா அதுக்காகத்தான் நான் இதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்கிறேன். எது போன்ற செய்திகள் வேணும், பதிவுகள் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதை படித்து விட்டு கட்டாயம் உங்களுக்கு பதிவுகளாக தருவேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.